Hello all, welcome back to my channel The String Art and Me. And இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா is completely different from previous videos. ஸோ இந்த வீடியோ வந்து தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோட பையன் குஹன் வந்து பார்த்தீங்கன்னா 1 month ஆல்மோஸ்ட் 1 monthக்கு மேலேயே ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ளே ஸ்கூல் வந்து போயிட்டுருக்காரு. ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருந்துச்சு, போகிறானா, செட்டில் ஆயிட்டானா, ஸோ என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த பாஸ்ட் 1 மந்த்தாக வந்து ஸ்கூல் போகிறதுனால என்ன மாதிரியான சேஞ்சஸ் எங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் வீட்லேயும் ஒரு டாட்லர் இருக்காங்க, ஸ்கூல் சேர்த்தலாமா வேணாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் நிறையா இருந்திருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ ஓரளவுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வாங்க வீடியோ. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து குஹன் வந்து செகண்ட் பர்த்டே முடிஞ்ச உடனே வந்து பிளேஸ் ஸ்கூலுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுக்கு போகலாமா வேணாமா, அனுப்பலாமா வேணாமா, ஸோ அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ சைட் பை சைட் வந்து ஒவ்வொரு பிளேஸ் ஸ்கூலாக வந்து விசாரிக்க ஆரம்பித்தோம். ஸோ நாங்கள் வந்து பழனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிறைய ப்ளே குரூப்ஸ் அண்ட் மாண்டிசோரி ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி நிறைய இப்போ தான் ஒரு பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக தான் ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ எந்தெந்த ஸ்கூல்லலாம் வந்துட்டு ப்ளே குரூப் இருக்குது. ஸோ 2 to 3 years ஏஜ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த ஸ்கூல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க, அட்மிஷன் போட்டுட்டு இருக்காங்கன்றது விசாரிக்க ஆரம்பித்தோம். பிகாஸ் என்னென்ன ஸ்கூலில் முதல்ல இருக்குது, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கா, ஸோ ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக விசாரிக்கணும். அதுக்காக கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒவ்வொரு ஸ்கூலாக நம்ம போய் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். கேட்ட வரைக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ப்ராக்டிசஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஸ்கூலுக்கும் இன்னொரு ஸ்கூலுக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது. ஒரு ஸ்கூல் வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்கூல், இன்னொரு ஸ்கூல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாண்டிசோரி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு ஸ்கூல் வந்து இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன யோசிக்க வேண்டியதாக இருந்ததுன்னா, நமக்கு உண்மையிலே 2 to 3 இயர்ஸுங்கிறப்போ கண்டிப்பாக கொண்டு போய் ப்ளே குரூப் விடணுமா. ஸோ நாங்கள் வந்து இஸ் கம்ப்ளீட்லி ஓவர் டு த பேரண்ட்ஸ் தான். யாருமே வந்து டெசிஷன்லாம் சொல்கிறதுக்குலாம் இங்கே நான் அலோவ் பண்ணல. எங்கள் வீட்டில் இதே பயங்கரமாக கழுவி ஊற்றுறாங்க. ஒரு பால் குடிக்கிற குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் விடுறேங்கிறேன்னு சொல்லி பயங்கர திட்டே. நான் ஒரு மாதமாக நான் வீட்டில் திட்டு தான் வாங்கிட்டு இருந்தேன். இங்கே வீட்லேயே அம்மா அம்மா அம்மான்ட்டு அழுதுகிட்டே இருக்கான். அவன் எப்படி ஸ்கூலில் போய் இருப்பான், அழுத யாரு போய் உடனே வந்து பார்த்துட்டு கூட்டிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 மந்த்தாக பயங்கரமாக வீட்டில் திட்டு தான் வாங்கினேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆல் ஓவர் டு யூ. உங்களுக்கு தெரியும் உங்கள் பேபி வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து உங்கள் பேபிக்கு கொடுத்தா உங்களுக்கு பெஸ்ட் அப்படிங்கிறது உங்கள் பேரண்ட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ மித்தவங்க நானும் வாங்காத திட்டு இல்லை. அந்த ஒரு மாதம் பயங்கர திட்டு வாங்கினேன். பட் எண்ட் ஆஃப் த டே நான் போய் விட்டதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் திங், நான் நிறைய ஸ்கூல்ஸ் விசாரிச்சாலும் எண்ட் ஆஃப் த டே நான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ப்ளே குரூப் தான் நான் கொண்டு போய் சேர்த்தேன். அது வாட் எவர் மேபி, அது சூப்பராக இருக்கா இருந்தாலும் சரி, சுமாராக இருந்தாலும் சரி, நான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ளே குரூப் வந்து போதுமானது அப்படின்னு சொல்லி நான் வந்து சேர்த்துட்டேன். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வந்து டிஃபர் ஆகுது. சில ஸ்கூலில் வந்து டேர்ம் வைஸ் வாங்குறாங்க, சில ஸ்கூல் வந்து மந்த்லி வாங்குறாங்க. ஃபீஸுமே வந்து 50% வந்து ஜாஸ்தியாக இருக்கிற ஸ்கூலும் இருக்குது. அதே அந்த ப்ளே ஸ்கூலுக்கு வந்துட்டு ஃபீஸ் வந்து பயங்கரமாக பர் இயருக்கு வந்து 38,000 வந்து 40,000 வரைக்கும் வாங்குறாங்க. அது போக இல்லை மந்த்லினாலுமே உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் 1,500 to 3,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறதும் இருக்கு. ஸோ அட் த சேம் டைம் குழந்தைய ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போய் விடுறோம்னா குழந்தை அழுகாம அம்மா பாய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம சத்தியமாக எதிர்பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தோன்னா நமக்கு தான் கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து June 5 வந்து அட்மிஷன் போட்டேன். அட்மிஷன் போட்ட அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலும் விட்டுட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் 2 days பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தான். ஸோ சம்திங் இன்னும் விளையாடுறதுக்கு நிறையா இருக்குது, அவன் சைஸில் குட்டியாக ஆண்டுகள்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 days வந்து அவனுக்கு ஆக்சுவலாக தெரியல. நான் ஸ்கூலில் தான் விட்டுட்டு வந்திருக்கேன். அவனை விட்டுட்டு நான் ஒரு 3 hours வந்து நான் வந்து அவனை பிரிஞ்சு இருக்கேன் அப்படிங்கிறதே அவனுக்கு கான்ஷியஸே இல்லை சுத்தமாக. தேர்ட் டே தான் வந்து காலையில் என்னடா 3 நாளாக காலையில் எழுப்பி குளிக்க வச்சு ப்ரஷ் பண்ணி சாப்பாடுலாம் ஊட்டி எங்கேயோ கூட்டிட்டு போகிறாங்கன்னு அவனுக்கு தேர்ட் டே தான் வந்து அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஓ, இந்த இடத்துல நம்மளை கொண்டு போய் கொஞ்ச நேரம் விட்டுட்டு வருவாங்க போல அப்படிங்கிறது. தேர்ட் டே வந்து பயங்கரமாக விடும்போது அழுதோடனே
பயங்கரமா கத்தி அழுதான் வரேன்னு சொல்லிட்டு. தட் மீன்ஸ் தட் டசன்ட் மீன் அவனுக்கு வந்து ஸ்கூல் பிடிக்கல அப்படின்னு கிடையாது. ஸோ என்னை விட்டு கண்டிப்பா பிரியறான். நானும் ஹஸ்பண்டும் கொண்டு போய் விடுறோம். பாய் சொல்லும்போது நம்மளை விட்டுட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அழுவான். ஸோ நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி அவங்க கிளாஸ் மிஸ்க்கு வந்து கால் பண்ணி 2-3 நாள் கேட்டுட்டே இருந்தேன். செட்டில் ஆயிட்டான் நான் இல்லைங்க, நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்கான், அதெல்லாம் செட்டில் ஆயிட்டான், ஒன்றும் நீங்க வரி பண்ணிக்காதீங்கன்னு சொல்லும்போது அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவனோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 to 12:30. ஸோ ஆல்மோஸ்ட் 3 ஹார்ஸுங்கிறப்போ அவன் வந்து நல்ல ஒரு விடும்போது அழுவான். ஒரு 2 மினிட்ஸ் கண்டிப்பாக அழுவான். அதுக்கப்புறம் செட்டில் ஆயிடுவான். அதுக்கப்புறம் நல்ல ஆக்டிவிட்டி அது இதுன்னு விளையாண்டுட்டு எனக்கு டெய்லியுமே வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணிடுவாங்க. இந்த ஆக்டிவிட்டி என்ன பண்ணியிருக்காங்கிறப்போ எனக்கு ஓகே, இது இன்னைக்கு பண்ணியிருக்காங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஸ்நாக்ஸ் அண்ட் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ குஹன் போகிற ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் மட்டும்தான். டெய்லி என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறதே நமக்கு வந்து நம்ம எப்படி நம்ம நார்மல் வீட்டில் நாளைக்கு என்ன சமைக்கிங்கிற மாதிரி பையனுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு என்ன கொடுக்குறது ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து நான் அவனுக்கு பிடிச்சதா கொஞ்சம் கொடுத்து விட்டேன். ஸோ பிடிக்காத கொடுத்து நம்ம அவன் சாப்பிட்றானா இல்லையோன்னு தெரியாது. ஸோ பிடிச்சதா தான் இப்போ ஒரு 1 மந்த்தாக நான் கொடுத்து விட்டுட்டு இருக்கேன். அதுதான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ விட்டதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான ஒரு ஹெல்தி சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து கம்யூனிகேஷன் அண்ட் லாங்குவேஜ். ஆக்சுவலா வந்து ஸ்கூல் சேர்த்தனால இவ்வளோ சேஞ்சஸா அப்படின்னு தெரியல, இல்லை ஏஜ் அப்ராப்ரியேட் அந்த ஒரு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குல்ல அதுவான்னு தெரியல. பட் இந்த 1 மந்த்தா ஓரளவு கம்யூனிகேஷன் வந்து முதல்ல அவனுக்கு வந்து சொல்லுவான், ஆனால் அந்த வேர்ட்ஸ் வந்து கிளியரா வராது. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக சொல்ல மாய்க்கிறான். அவங்க நிறைய ஸ்கூல்ல வந்து ஓரல் ப்ராக்டிசஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க, சொல்றத ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைம்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுப்பாங்க போல. அதெல்லாம் வீட்டில் வந்து ஏதோ சொல்றான், பட் எனக்கு புரியல. பட் சம்திங் ஏதோ ஓரல் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுங்கிற மாதிரி கன்வே பண்ணும். ஸோ 1 மந்த்ங்கிறப்போ நமக்கு ஒரு ஷெட்யூல் அவனுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. காலையில எந்திரிச்ச உடனே வந்து குளிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தோடனே கொண்டு போய் ஸ்கூல்ல விடுவாங்க. ஸ்கூல்ல வந்து ஒரு 3 ஹார்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அப்பா அம்மா இல்லை வேற யாராவது ஒருத்தர் வந்து நம்ம கூட்டிட்டு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அகைன் லஞ்ச், ஒரு லாங் நேப் எடுப்பாங்க. ஒரு 2 ஹார்ஸ் எடுத்துக்குவாங்க. ஒரு 2 to 3 ஹார்ஸ் கூட எடுப்பாங்க சம்டைம்ஸ். அதுக்கப்புறம் ஈவினிங் பிளே டைம், அப்புறம் நைட் வந்து டின்னர், அதுக்கப்புறம் நம்ம வந்து தூங்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் ஒரு ஷெட்யூல் வந்து இந்த 1 மந்த் வந்து கண்டிப்பாக போயிட்டு இருக்கு. எப்போ மாறும்னா சாட்டர்டே சண்டே வந்து அவனுக்கு லீவு, அப்படியே தலைகீழாயிரும். இவன் ஸ்கூல் போற அன்னைக்கு ரொட்டீன் வந்து கரெக்டா போகும். அந்த 2 நாள் லீவ்ல ஆக்சுவலா எனக்கு சமாளிக்கிறதா எனக்கு கஷ்டமா இருக்கும். போக ஒரு ப்ராப்பர் டிசிப்ளின் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருக்கு. சொன்னதை வந்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஹோம் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஆக்சுவலா வந்து 2 to 3 இயர்ஸ்ங்கிறது பிளே குரூப். அண்ட் எந்தெந்த ஏஜ்ல போகணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நாங்கெல்லாம் வந்து 3 இயர்ஸ்ங்கிறப்ப எல்கேஜி படித்தோம். ஸோ இப்போ அப்படி கிடையாது. 3 இயர்ஸ்ங்கிறப்போ ப்ரீகேஜி, 3 இயர்ஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருந்தா தான் ப்ரீகேஜி வந்து நம்ம அட்மிஷன் போட முடியும். 4ல வந்து எல்கேஜி, 5ல வந்து யூகேஜி, 6 இயர்ஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சா மட்டும்தான் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போடுறாங்க. ஸோ 2 to 3 இயர்ஸ்ங்கிறப்போ நமக்கு வந்து ப்ரீகேஜிக்கும் முன்னாடி வந்து பிளே குரூப்ல நம்ம போடுற மாதிரி இருக்கு. 1 எழுது, பி எழுது, எழுதுலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ குகன் வந்து என்ன ஸ்டேஜ்ல இருக்கான்னா ஸ்கிரிப்ளிங் ஸ்டேஜ் தான். ஸோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல பயங்கரமா செவுத்துல கிறுக்க ஆரம்பிச்சிட்டான். பட் ஆக்சுவலா எழுதணுமோ ஸ்கிரிப்ளிங்கோ வாட் எவர் மேபி பென்சிலோ எடுத்து நம்ம ஒரு ப்ராப்பரா நோட்ல தான் எழுதணும் அப்படிங்கிறது ரிப்பீட் பண்ணிட்டே தான் இருக்கேன். பட் சிலர் வந்து செவத்துல எழுதுறதுக்கு கிறுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் ஏதோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிசிப்ளின் தானே. ஸோ எழுதணும் அப்படின்னாலே ப்ராப்பரா ஒரு நோட் பென்ல எழுதணும். நான் அவனுக்கு அப்படியே பென்சில் எடுத்து செவத்து பக்கம் போனேன்ல, இந்த பேப்பர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரஃப் பேப்பர் எடுத்து கொடுத்துருவேன். அது அப்படியே உட்காந்து எழுதுற மாதிரி இருக்கும். கண்ட்ரோல்டு ஸ்கிரிப்ளிங்குள்ள வந்திருக்கான். ஸோ எங்கனாலும் இருக்கிறது போயிட்டு ஒரு கண்ட்ரோல்டு ஸ்கிரிப்ளிங், ஒரு டாட் வச்சு கொடுத்தா ஜாயின் பண்றது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல தான் இவன் இருக்கான். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் கலரிங்ஸ் கொடுப்பாங்க, வேற கலரிங் கிரையான்ஸ் வச்சு கலர் பண்றது. நான் மடியில் உட்கார வச்சு நான் கலர் பண்ணி தருவேன். ஸோ இந்த ஒர்க்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன், வேற எந்த ஹோம். நான் மெயினா வந்து பிளே குரூப் சேர்த்தணும்னு நினைச்சதே வந்து பாத்தீங்கன்னா, அவனுக்கு வந்து பக்கத்துல அவன் செட்டு ஆளுங்க யாருமே கிடையாது. வீட்டுல நானு எங்க மதர் இன்லா மட்டும்தான். ஹஸ்பண்ட் காலையில போனா நைட்டு தான் வருவாங்க. ஸோ ஃபுல் டே நாங்க மட்டும்தான்.
அந்த 4 செவத்துக்குள்ள தான். வெளியே போனால் ரோடு வெளியே அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த 4 செவத்துக்குள்ளே அதே ரொட்டீன்ஸ் கொண்டு போனோடனே அவனுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்போஷர் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கட்டும், ஒரு ஏஜ் அப்ரோப்ரியேட் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கட்டும், ஒரு ப்ராப்பர் டிசிப்ளின், ஒரு ப்ராப்பரான ஒரு ஷெட்யூல் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போய் சேர்த்துனதே. ஸோ ஒரு 1 மந்த் போகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம், விடலாமா வேணாமா அப்படின்னு பார்த்துக்கலாம்னு நினைச்சேன். பட் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸே வந்து அவன் ஈஸியாக செட்டில் ஆயிட்டான். இப்போ ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆயிடுச்சு. இன்னும் இப்போ வந்துட்டு எப்படி பாய் சொல்லிட்டு போவானான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. விடும்போது கண்டிப்பாக முதல்ல வந்து கத்துன்னு கத்தி அழுவான். இப்போ வந்து அந்த விடும்போது கொஞ்சம் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்கும். ரொம்ப கத்தி அழுகிறது கிடையாது. ஒரு 2 மினிட்ஸ்ல அவனும் செட்டில் ஆயிடுவான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா கூட்டிட்டு வந்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கான்சியஸா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா டிஸ்அட்வான்டேஜஸும் கண்டிப்பா இருக்கு. நான் அதையும் சொல்லிதான் ஆகணும். ஒரு பேபிக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து அடிக்கடி வந்து நம்மளோட பேபியும் வந்து சிக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே ஒரு 4 குழந்தைங்களோட சேர்ந்து சோஷியலைஸ் ஆகும்போது தான் அந்த இம்யூனிட்டியுமே பூஸ்ட் ஆகும். கரெக்டா? ஸோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா சிக்னஸ்ங்கிறது அடிக்கடி வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு கொடுத்து கட்டின ஃபீஸ் விட ட்ரிபிள் மடங்கு ஜாஸ்தி ஒரு 2 to 3 இயர்ஸ் இருக்க ஒரு பிளே ஸ்கூலுக்கு நம்ம கட்டுற ஃபீஸா இருக்கு. அப்படிங்கிறப்போ ஃபீஸ் எல்லாம் இப்படி இருக்கு. ஸோ ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து 2 to 3 இயர்ஸ் வந்து வேண்டாம், 3 இயர்ஸ் டேரெக்டாக ப்ரீகேஜி சேர்த்திக்கலாம்னு நினைப்பாங்க. ஸோ அதுவும் ஓகே தான். ஸோ இல்லை ஒரு 3 ஹார்ஸ் தானே போயிட்டு வரட்டும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்டும் இருக்காங்க. ஸோ எதுவுமே இட்ஸ் ஆல் ஓவர் டு த பேரண்ட் தான். நம்ம மித்தவங்க யார் வந்துட்டு ஒரு சின்ன குழந்தைய கொண்டு போய் விடுற, ஒரு குழந்தைய கூட உன்னால பார்த்துக்க முடியலையாங்கிற கதெல்லாம் நான் நிறைய கேட்டுட்டேன். ஸோ இட்ஸ் ஆல் ஓவர் டு யூ தான். அதே மாதிரி பாட்டி ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. ஒரு 1 hour ஒன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ராப்பராக வந்து ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு வருதுங்கிறது வந்து பாட்டி ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆக்சுவலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. சொன்ன மாதிரி இனிஷியல் டேஸில் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். நமக்கு ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நான் விட்டுட்டு வந்த ஃபர்ஸ்ட் டேலாம் எனக்கு மைண்டே இல்லை. அந்த 3 hours வந்து என்ன பண்ணிட்டு இருப்பான் ஃபர்ஸ்ட் 1 வீக்குமே எனக்கு இப்படி தான் இருந்தது. என்ன பண்ணிட்டு இருப்பானோ அப்படின்ட்டு. ஏதோ ஒரு ஃபோன் அடிச்சப்போ ஐயோ ஸ்கூல்லேருந்து எதுவும் கால் பண்ணுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு படபடன்னு போய் ஃபோன்லாம் எடுத்துலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் போய் நம்ம 12:30 முடிஞ்சோடனே போய் கூப்பிட பார்க்கும்போது பயங்கரமாக விளையாண்டுட்டு இருப்பான். கூப்பிட்டா கூட வரமாட்டான். ஸோ அந்த மாதிரியான ஒரு சீனரிஸ்லாம் நிறையா இருந்திருக்கு. போகலாம் வீட்டுக்கு போகலன்னா இல்லை ஸ்கூலு மிஸ் அப்படிமா. ஸோ இந்த மாதிரியானதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ என்னதான் விடும்போது அழுதாலுமே போய் நம்ம 12:30 கூப்பிட்டு போகும்போது பயங்கர ஆக்டிவாக பயங்கரமாக விளையாண்டுட்டு இருப்பான். கூப்பிட்ட கூட வரமாட்டான். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். ஓரளவுக்கு வந்து சோஷியலைஸ் ஆகிக்கிறான், ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டான் அப்படிங்கிறப்போ நம்மளோட ஒர்க்கை கொஞ்சம் நம்ம பார்த்து நிம்மதியாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 1 மந்தோட ஜேர்னி ஆக்சுவலாக இப்படி தான் போயிட்டு இருக்கு. நான் செட்டில் ஆயிட்டானான்னு கேட்டால் எஸ் ஆல்மோஸ்ட். விடும்போது அழுவான், அதுக்கப்புறம் சூப்பராக விளையாட ஆரம்பிச்சிருவான். தட்ஸ் ஆல் அபவுட் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிளே குரூப். ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நான் சீக்கிரமே சந்திக்கிறேன். அண்ட் இட்ஸ் பேக் ஃப்ரம்